வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்காக அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஏட்ரியன் சுசுகி வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பைக்ஸ் லைன் அப்ல இருக்கு. நம்ம கூட யார் இருக்காங்க பாருங்க, ஏஆர்கே டைரிஸ் ஆனந்த் பிரதர் இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஷோரூம் எந்த பைக்குக்கும் பெட்ரோல் அவங்களே கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுக்குறாங்க, அண்ட் ரைடு ஆர்கனைஸ் பண்ணி பேக்கப் டீம் காரும் வந்து வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ராயல் என்ஃபீல்டையோ இல்லை அதர் பிராண்ட்ஸை பார்த்துருப்போம், ரைடு மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆமா, பட் ஃபியூல்லாம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எங்க போறோமோ ஆல்ரெடி எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, மாலிபுரம் அந்த மாதிரி ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கிலோமீட்டரோ அதை பேஸ் பண்ணி பெட்ரோல் கொடுத்துறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துறாங்க, ப்ராப்பராக கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க, சேஃப்டி பேக்கப் கார் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பைக் ரைடிங் ஒரு என்ட்ரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுசுகி பிராண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா V-Strom இன்ஜினும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பைக்கை பற்றி ரைடில் பேசுவோம் எங்கே போகிறோன்றத. கண்டிப்பாக. ஸோ இது நடந்துட்டு இருக்கு எவ்ரி மந்த். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் மகாபலிபுரம் ரூட் ஈஸியாக தான் போவாங்க. நம்ம வந்து ஆப்போசிட்ல எங்கே போகிறோம், ஊத்துக்கோட்டை போகிறோம். ஸோ அந்த பிளானிங், டெஸ்டினேஷன் பிளானிங் எல்லாமே வந்து பிரதர் தான். அவருடைய ரைடிங்லாம் வந்து அவர் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கல்கட்டாலாம் போயிட்டு வந்தாரு. இது ஒரு ஷார்ட் ரைடு தான், பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான் பிளான் பண்ணுது. லஞ்ச் வரையும் போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி ட்ரிப்பு போகுது நம்ம வீடியோ பார்ப்போம். கண்டிப்பாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூலிங் பண்ணிட்டோம். எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் ஃபியூல் பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஆர்கே ஆனந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் வித் ஜிக்ஸர் 150ல தான் நம்மளுடைய ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஃபியூலிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க, நம்ம தான் வந்து டெய்ல் எண்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. அம்பத்தூர்லேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி கொல்கட்டா ஹைவேவை டச் பண்ணி அப்படியே நம்ம பெரியபாளையம் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போது நம்ம இந்த பைக்கை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இன்னைக்கு ரைட் பண்ணுறது சுசுகினுடைய ஜிக்ஸர் 150. ஸோ இதனுடைய இன்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 155cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 13 bhpயும் ஒரு 13.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் 115 வரைக்கும் km/h வரைக்கும் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இந்த ரைடில் இந்த வெஹிக்கிளில் ஒரு 110 வரைக்கும் பண்ணேன். பட் ஒரு ஈஸிலி க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னா ஒரு 90 to 100 அந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இந்த ரைடில் 150cc பைக்ஸும் இருக்குது, 250cc பைக்ஸும் இருக்குது. இது ஒரு குரூப் ரைடு அப்படிங்கிறதுனால ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு குரூப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மேட்ரு. நம்ம டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். த்ரூ அவுட் த ரைடு ஒரு 70 to 80லேயே நாங்கள் மெயின்டைன் பண்ணாலுமே அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது ஒரு 100 வரைக்கும் நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அண்ட் நான் ஓடிட்டு இருக்கிற இந்த 150cc ஜிக்ஸர் வந்து எனக்கு இந்த 250cc பைக்ஸ் கூட கம்பீட் பண்ணி போறதுக்கு பெரிய கஷ்டமா ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகல. மேபி அவங்களுக்கு என்னை விட ஒரு 100cc ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களால ஈஸியா பண்ணக்கூடிய விஷயத்தை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்தது. அண்ட் ஜிக்ஸரும் நல்ல ஒரு பர்ஃபார்மிங் வெஹிக்கிளா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம கூட இந்த ரைட்ல நிறைய V-Strom 250 தான் வந்திருந்தது. அண்ட் ஒரு சில 250 ஜிக்ஸரும் வந்திருந்தது. அண்ட் அந்த ரெண்டு வெஹிக்கிள்லையுமே இன்ஜின் வந்து சிமிலரான இன்ஜின் தான். அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 249cc இன்ஜினில் ஒரு 26 bhpயும் ஒரு 22 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அந்த வெஹிக்கிளோடைய V-Stromோடைய டாப் ஸ்பீட்னு பார்த்தோம்னா ஒரு 140-145 வரைக்கும் டச் பண்ணுது. அண்ட் அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. பட் இந்த 150 ஜிக்ஸரில் நமக்கு சிங்கிள் சேனல் ABS தான், ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான் ABS இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு நோட்டபிளான விஷயம், இந்த ஏட்ரியன் சுசுகினுடைய டீலர்ஷிப் ஓனரும் நம்ம கூட ரைட் பண்ணுறாரு அவருடைய ஜிக்ஸர் 250 பைக்கில். இந்த ரைடை ஆர்கனைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து ரைட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பெரியபாளையம் ரோடு வந்து நிறைய பாட் ஹோல்ஸ்ல தான் இந்த ரோடே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படிப்பட்ட ரோடையும் வந்து நம்ம பைக்ஸ் வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி போச்சு. நான் ஆக்சுவலா போகும்போது இந்த 150 ஜிக்ஸரையும் ரிட்டர்ன் வரும்போது V-Strom 250யும் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஆனால் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே ரெண்டு வெஹிக்கிளுமே ஈஸியாக மேனுவர் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. பாட்டோல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போகிற மாதிரி, டிராஃபிக் எல்லாம் நல்லா மேனுவர் பண்ணி போகிற மாதிரி தான் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனும் நல்லாவே இருக்குது. இந்த பாட்டோல்ஸில் விடும்போதெல்லாம் கூட பெரிய அளவுக்கான
தேவையான அந்த ஸ்ட்ரெயினை வந்து அது வந்து நல்லா அப்சார்ப் பண்ணி நமக்கு அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்கல. அண்ட் இந்த ரைடில் இந்த பைக்ஸை பற்றி நான் நோட் பண்ண ஒரு சில விஷயங்கள்னா, ரைடிங் போஸ்டர் வந்து நல்ல ஒரு அப்ரைட்டான போஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த 150cc கூட உங்களுக்கு ரைடிங் போஸ்டர் நல்லா தான் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேஸ் வந்து இந்த ஒரு மினிமல் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நீட்டாகவும் லெஜிபிளாகவும் இருக்கு. அண்ட் சன்லைட்ல கூட நல்லா விசிபிளா தான் இருக்கு. நாங்க கிளம்பும் போதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊத்துக்கோட்டையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கிளம்பணும். இப்போ பெரியபாளையத்தை தாண்டி ஊத்துக்கோட்டையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்டாப் பண்றோம். சொல்லுங்க ஆனந்த்ஜி, அதான் இப்ப எங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோம்? சாப்பிட்டு வந்தாச்சு. 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 பேர் வழி தவறி வேற போயிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. வெயிட்டிங்ல இருக்கோம் எல்லாரும். அதுதான் இந்த குரூப் ரைட்ல ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இதுதான். எல்லாரும் சில பேர் ஒரே ரோடு பட் எப்படி ஒரு மிஸ் ஆனாருன்னு தெரியல. வேற ரூட் போயிட்டாரு போல. ஆமா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிலும் அதிகமாயிடுச்சு. காலைல கிளம்பும்போது கிளைமேட் நல்லா இருந்தது. இப்போ வெயிலும் அதிகமாயிடுச்சு. ஆமா, டிஃபன் சாப்பிட்டோம். ஆமா, இட்லி, நல்லா முட்டை தோசை. சாப்பிட்டாச்சுண்ணா. ஆமா, முட்டை தோசை, பொங்கல், இட்லி. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஆந்திரால விலை கம்மி, ஆமா. டேஸ்ட் வந்து Taste நல்லா இருக்கும். அதுதான் ஒரு இது. Correct. நம்ம இப்போ மெயின்ல சாப்பிட்டோம். இதுவே உள்ள சின்ன சின்ன ஹோட்டல்ல சாப்பிட்டா 20 ரூபா 25 ரூபாயில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். இப்போ நம்ம மெயின் ரோட்ல சாப்பிட்டனால கொஞ்சம் காஸ்ட்லி. கரெக்ட். வந்துட்டாருண்ணா. வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 பேரும் வந்துட்டாங்க. கிளம்ப போறோம். இந்த ரைடில் 2 சைட் சீயிங் டெஸ்டினேஷன் போகலான்னு ஏஆர்கே வந்து டிசைட் பண்ணியிருந்தாரு. அதில் முதல் இடம் வந்து ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்வாய் கண்டிகை ரிசர்வாயர். ஸோ இது ஒரு டேம் தான். ஆனால் அந்த டேம் மேலே நம்ம வந்து பைக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த டேம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பண்டு ரோட்டில் வந்து நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நாம் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நல்ல ஒரு சீனிக்கான வியூவும் ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு ஆஃப் ரோடிங் கைண்ட் ஆஃப் ஒரு ரூட்டும் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு எந்தூசியாஸ்டிக்காகவும் கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இந்த ரைடு வந்து இருக்கு. அண்ட் இந்த டேம்ல நிறைய போட்டோஸும் வீடியோஸும் எடுக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆமா, அதோடு ஏறினா திரும்பி மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய அதே பார்த்து தண்ணி இல்லை பாருங்க. ரொம்ப பெரிய வாட்டர் ரிசர்வாயர் தான்ல. ஆமாம், பெருசு தான். செம்பராக்கு மாதிரி எடுத்துக்க. இது ஆந்திரா வருதுன்னு நினைக்கிறேன்ல. ஆந்திரா கனெக்ட் ஆகும். ஆனா இப்போ நம்ம தண்ணி இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பெருசா தெரியும். பெருசா தெரியுது. ஹலோ, ஹாய். கிரேட். இது ஆக்சுவலி லொகேஷன் பேர் என்ன? ஊத்துக்கோட்டை டேம். ஊத்துக்கோட்டை டேம். நம்மளே பேர் வச்சுருக்கேன். கண்டிகை ரிசர்வாயர். ஆனா எப்பவுமே ஈசிஆர் பக்கமே போய் மகாபலிபுரம் போய் டைகர் கேவ் போய் சுத்திட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு புது இடம் பார்த்த மாதிரி ஒரு டைகர் கேவ் வரைக்கும் யார் போறா? ப்ளூ ஃபிளாக் பீச்சோட முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அது ஈவன் அதுக்கு முன்னாடி அந்த ஷெல் பங்க்லயே யூட்டன் போட்டுறாங்க எல்லாரும். ஏதாவது கெஸ்டர் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பேசுங்க. அதெல்லாம் அப்படியே வீடியோல போட்டுருவேன்.
சென்னை சிட்டிக்கான வாட்டர் சப்ளைக்கு இந்த தேர்வாய் கண்டிகை ரிசர்வாயர் டேம் கூட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டேமை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிற ரூட் வந்து உங்களுக்கு செம்மன் ரோடா அப்படியே வில்லேஜுக்குள்ளே போய் ஒரு மாதிரி ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துச்சு. அடுத்த டெஸ்டினேஷனும் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் தான். ஆக்சுவலாக அது வந்து கண்டலேரு பூண்டி கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 0 பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இந்த கிருஷ்ணா வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நெல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டலேறு டேம்ல இருந்து திறந்து விடுவாங்க. இயர்லி 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி திறந்து விடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த லொக்கேஷனை வந்து 0 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தண்ணி வரும்போது நீங்கள் கூட நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம், மினிஸ்டர்ஸ்லாம் போய் பூத்தூவி தண்ணியை வந்து வரவேற்பாங்க இல்லையா. ஸோ அந்த லொகேஷன் தான் அது. இதை கண்டலேரு பூண்டி கெனால் 0 பாயிண்ட்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்டா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்னு சொல்லலாம். அண்ட் இந்த செம்மன் ரோட்ல நமக்கு இந்த பைக்ஸும் கூட ஸ்லிப்பரியா இல்லாம டயர்ஸும் நல்ல ஒரு கிரிப் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுது. இந்த வெஹிக்கிளும் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கறத பண்ணுது. இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் நம்ம போய் பார்க்கறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் இருந்தாதான், அது நம்மளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா இருந்தாதான் அந்த விஷயங்கள்லாம் பாசிபிள். அப்படி சுசுகினுடைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து நல்ல ஒரு கம்பெனியனா இருக்குது. அண்ட் இந்த 0 பாயிண்ட்ல தண்ணி ஃபுல்லாலாம் போல, கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கீழே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு, இறங்கி போய் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனாக தான் இது வந்து இருக்கு. அங்கங்கே கொஞ்சம் மர நிழலும் இருக்கிறதுனால உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக தான் இது வந்து ஃபீல் ஆகுது. சரி, இவ்வளோ நேரம் நாமளே பேசிட்டோம். இப்போ இந்த சுசுகி பைக்ஸ்னுடைய ஓனர்ஸ் கிட்ட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி, ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரி வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்போமா? ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? என் நேம் அஜித் குமார். சூப்பர் ப்ரோ. நீங்கள் வந்து விஸ்டாம் 250 வச்சுருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ இது உங்களுடைய இந்த மாதிரி அட்வென்ச்சருக்காக வாங்கின ஃபர்ஸ்ட் பைக்கா இல்லை எப்படி? அட்வென்ச்சரான ஃபர்ஸ்ட் பைக். ஓகே, சூப்பர் ப்ரோ. இது வாங்கினதுலேருந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? 6 மந்த்ஸாக வச்சுருக்கேன் நான். சூப்பர். எவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க? 6000 கிலோமீட்டர்ஸ். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ லாங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க இல்லையா? ஏன்னா உங்களுடைய டாப் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லாங். சூப்பர். ஸோ லாங்கில் உங்களுக்கு இதில் பிடிச்ச ஒரு இது எப்படி இருக்குது? வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். இதில் எனக்கு பெரிய மேஜர் அட்வான்டேஜே வந்து எனக்கு பெயினே கிடையாது. ஓகே. அது ஒன்றும் என்னோட வெயிட்டுக்கு வந்து எல்லாருமே டீசெண்டாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்லேயே பிரேக் எடுப்பாங்க. கண்டிப்பாக பேக் பெயின் ஓடும். ஆனால் பிரேக் எடுப்பேன் நான். பட் ஐ ஒன்ட் ஃபீல் பெயின். ஓகே. பெயின்லெஸ், ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி. ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு என்னால் வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்டலாம். ஓகே. மினிமல் கேப் எடுத்து ஒரு 16 hours நல்லா டிரைவ் அந்த அளவுக்கு டிரைவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டிரைவ் பண்ணலாம். சூப்பர் 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 ப்ரோ. ஸோ டே பை டே கெட் இம்ப்ரூவ்டு அப்படின்னா. ஓகே. உங்களுடைய லாங்குக்காக நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் அப்படியே ஒரு ப்ரீஃப் கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மேஜர் அப்கிரேட் வந்து கிராஷ் கார்ட், ஒரு சேஃப்டிக்காக. ஓகே. அண்டு லாங் விசிபிலிட்டிக்காண்டி வந்து ஹெட்லாம்ப்ஸ், கொஞ்சம் ஹெட்லாம்ப்ஸ், எக்ஸ்ட்ரா ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்கீங்க. மேடாக். ஓகே. மேடாக் ஹெட்லாம்ப்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து வைசரில் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஃபேட் ஆகுதுன்றதுனால சன்ஃபிலிம் போட்டிருக்கேன் நான். ஓ சூப்பர். ஓ ஸோ நார்மல் டிரான்ஸ்பரண்ட் வாங்கி சன்ஃபிலிம் ஓட்டிட்டேன். சன்ஃபிலிம் ஓட்டிட்டேன். சூப்பர். அப்புறம் வந்து இங்கே ரியர் ஃபுட் ஸ்டெப்புக்கும் ஒரு எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கீங்க. பில்லியன் வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி ஃபுல் காலுமே படிக்கிற மாதிரி 2 சைடுமே வந்து ஃபுட் ரெஸ்ட் போட்டிருக்கேன் நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது போக டாப் பாக்ஸு. ஓகே. ஸோ பிகாஸ் நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால ஸோ நம்ம எங்கே வேணால் நம்ம வித் லேப்டாப் பேக்ஸ் ஓகே உள்ளே வச்சுட்டு நம்ம தாராளமாக போகலாம். சேம் அதே மாதிரி முன்னாடியும் வந்து ஒரு டேங்க் பேக் வச்சுருக்கேன். டேங்க் பேக்கு. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ மைலேஜ் வந்து நான் 39.5. ஓகே. மேக்ஸிமம் 40 வரைக்கும் 40 தாராளமாக வந்து எடுக்கலாம். ஓகே. மினிமம் வந்து 35. ஓகே. அஷ்யூர்டு. இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சது நம்பர் 1 விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த பைக்கில்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட எர்கனாமிக்ஸ். ஓகே. செகண்ட் வந்து கம்ஃபர்ட் ரைடிங். சூப்பர். கொஞ்சம் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. டிஎஃப்டி டிஸ்ப்ளே, ஒரு கலர் டிஸ்ப்ளே. ஓகே. அண்ட் ரைடிங் மோட்ஸ். ஓகே. அது ரெண்டும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை தாண்டி மெயின் அதுக்கு அடுத்து ஒரு மேஜர் அப்படின்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ். ஓகே.
இப்போ டியூவல் சேனல் இருக்குது, ஸ்விட்சபிள் கொடுத்தா எங்களுக்கு ஆஃப் ரோடில் இனிமேல் நல்லா இது இருக்கும். வந்து ஆஃப் பண்ண முடியல உங்களால்? எஸ். ஓகே ஓகே ரைட். அண்ட் ஆஃப்டர் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். ஓகே. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. இன்னும் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப எங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ஹைட் ஓகே கூட இருந்தால் இனிமேல் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அப்டேட்ஸோட கொடுத்தா இன்னும் நெக்ஸ்ட் வெர்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேமு? ஹாய், மை நேம் இஸ் கோகுல். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்களும் விஸ்டாம் 250 வச்சுருக்கீங்க. எஸ். ஸோ இந்த பைக் போனதுக்கான ரீசன்? ஆக்சுவலாக ரீசன்னா எனக்கு இந்த பைக்கை பற்றியே தெரியாது. ஓகே. நான் வந்து க்ரூசர் தான் போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே. என் கலீக் வந்து சும்மா சொன்னார், நான் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணி தரேன், நீ சும்மா ட்ரை பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஓகே. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உடனே புக் பண்ணிட்டேங்க. ஐ லவ்ட் இட் ஸோ மச். அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. மீனிங் எல்லா வண்டியும் பெருசாக தான் இருக்கும், அதை யூஸே பண்ண முடியாது. மீனிங் நம்ம ஓட்டுறோம்னா வண்டியை தான், வண்டி ஓட்டுறப்போ நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குற ஒரு வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டி நம்ம கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இந்த வண்டி தான் கொடுக்கும். மேபி உங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். எக்ஸாக்ட்லி. லைக் பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. லைக் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் பேசிக்கலி. ஏன்னா போற ஸ்பீடுக்கு அது ரொம்ப முக்கியம். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி பைக்ல வந்து கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் பேலன்ஸ்லாம் வேற லெவலுங்க இந்த வண்டியில. ஐ டோன்ட் நோ ஹவு தே மேட் இட் லைக் திஸ். சூப்பர். லைக் என்ன கேட்டால் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவேன் நான். ஐ ரியலி லைக் திஸ் பைக். சூப்பர் சார். அண்ட் உங்களுடைய பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சர்வீஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாமே டாப் நாட்ச் தான். ஆக்சுவலி 2 சர்வீஸ் தான் போயிருக்கு. இன்னும் 3rd சர்வீஸ் கூட. எவ்வளோ ஓட்டிருக்கீங்க இது வரைக்கும்? 4000 ஓட்டிருக்கேன். சாரி 7000 ஓட்டிருக்கேன். ஓகே. சூப்பர் சார். ஸோ அது லாங் அப்போ அடிக்கடி போவீங்களோ? அடிக்கடி போகிறது வந்து ஓஎம்ஆரில் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் வீடு இருக்காங்க. ஸோ அடிக்கடி கோ தேர். ஸோ அதுவே ஒரு ரைடு போகிற மாதிரி தான் இருக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. தென் அது டூ ஃப்ரீக்வெண்ட்லி, வீக்லி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. த பெஸ்ட் ஃபீச்சர் இதில் பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ வில் சே பெர்ஃபார்மன்ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் தாங்க. பியூர்லி அதோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். ஓகே. ஸோ லைக் எந்த இடத்துலையுமே ஒரு ஹிக்கப்பும் இருக்காது, எந்த இடத்துலையும் ஒரு யூ வில் நாட் ஹெசிடேட். நீங்க முறுக்க போயிட்டே இருப்பாங்க. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. லைக் ஹீல் கீப் சர்ப்ரைசிங் யூ. நமக்கு மற்ற வண்டியெல்லாம் ஓட்டும் போது நமக்கு தெரியும் வண்டி நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு தெரியும். இவனுக்கு அது ஃபீலே ஆகாது. என்ன முறுக்குனாலும் போயிட்டே இருப்பான். லைக் ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டும் போதெல்லாம் ஃபுல் கண்ட்ரோல்லையும் இருக்கும், பிளஸ் அந்த சர்ப்ரைஸும் வரும் நமக்கு. நம்ம இவ்வளவுதான், இதுக்கு மேல போனா தெரியும் அப்படின்னு நினைச்சுப்போம். நல்லா போகும். லைக் இது வந்து ரைட் ஹார்ட் தான் சொல்லுவேன் நான். ஓகே. த மோர் யூ ரைட் ஹார்ட், த மோர் குட் த பைக் வில் ஃபீல் அண்ட் யூ வில் ஃபீல் கிரேட் ஆன் த பைக் தட் டைம். அதுக்கு சொல்றேன். சூப்பர். ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஃபீல்? இந்த டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். வாங்கினப்பவே ஐ ஃபெல்ட். ஏன்னா மேப் வந்து இதுலேயே இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நத்திங் லைக் இட். டூரிங்க்கு இதை விட வேற வண்டியே தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். ஓகே. மேப் மட்டும் பெட்டராக பண்ணியிருந்தாங்களா, டிஸ்பிளேல இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்கன்னா, ரெசல்யூஷன் அண்ட் இதோட கொடுத்துருந்தாங்கன்னா, திஸ் வில் பி த பெஸ்ட் பைக்னு நான் சொல்லுவேன் ஃபார் டூரிங் பர்பஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரைடை பற்றி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு ரைடு வந்திருக்கோம். நிஜமாவே இந்தியா குடியரசு ஆனதில் இவ்வளோ சந்தோஷம் நம்ம வேற யாருக்கா இருக்குமான்னு தெரியல. பட் நாங்கள் வந்து குடியரசு தினத்தை அப்படி செலிப்ரேட் பண்ணதான் நான் சொல்லுவேன். ஓகே. இட் இஸ் அ கிரேட் ரிப்பப்ளிக் டே ரைடு ஆக்சுவலி. கிரேட் சார். அண்ட் ஃபைனலாக உங்கள் வெஹிக்கிளில் கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஃபாக் லேம்ப்ஸு சைடு. ஆமாம், அது போட வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் நான் போன ஃபஸ்ட்டு ரைடு திருவண்ணாமலை வந்து வண்டி எடுத்து 2வது நாளே போயிட்டேன் நான். ஸோ அப்போவே கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தேவைப்படுச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதனால் லைட்ஸ் போட்டேன். மற்றபடி செல்ஃபோன் மவுண்ட் போட்டேன். அண்ட் செல்ஃபோன் மவுண்ட் போடும்போது எனக்கு விண்ட் பிளாஸ்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஹைட் ஏறிச்சு. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு. ஓகே. மற்றபடி லோ கட் ஆக்சரி வாங்கினேன். பட் ஐ டென்ட் லைக் தட். ஸ்டாக்கே வச்சிருக்கேன் நான். சூப்பர் 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 சார். சூப்பர் சார். ஹலோ ப்ரோ, உங்கள் நேமு? மை நேம் இஸ் ஆகாஷ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நீங்கள் விஸ்டாம் வச்சுருக்கீங்கல்ல 250? ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் பைக்கா? இதுக்கு முன்னாடி NS வச்சிருந்தேன் ப்ரோ. ஓகே. 200லேருந்து அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. 250. சூப்பர். அப்போது என்ன பர்பஸ்க்காக அதை அப்கிரேட் பண்ணீங்க? டூரிங் பர்பஸ் தான் ப்ரோ. டூரிங் பர்பஸ் தான். ஓகே. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பீங்க? இப்போ இந்த ரைட் முடிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்சு 19K கிளாக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட ஓட்டியிருக்கீங்க. அப்போது ஒரு 1 இயர் மேலே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? 2 இயர்ஸ் ப்ளஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான யூஸர் ரிவ்யூ உங்களால் கொடுக்க முடியல. சொல்லலாம் சார். இதில் பாசிட்டிவ்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னா ஹைவே டூரிங்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாடி பெயின் எதுவுமே தெரியாது, ஃபீலே ஆகாது. நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ரெஸ்ட்டே தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது பாசிட்டிவ். ஓகே. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான். கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த அளவு நான் ஒன்றும் எக்ஸ்பென்சிவாக ஒன்றும் பில் இன்னும் பே பண்ணலை இந்த வண்டி. ஓகே. மெயின்டெனன்ஸ் நார்மலாக போய். இது வரைக்கும் ஒரு 4 சர்வீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? எஸ் எஸ். ஸோ அதுவும் கையை கடிக்கிற மாதிரி இல்லை, பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதனுடைய பையிங் எக்ஸ்பீரியன்ஸு, சர்வீஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் வண்டி தான் சென்னையோட ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படியா? சொன்னோடனே டக்குன்னு எடுத்துட்டேன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு.
ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இதில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் ஆர் பர்ஃபார்மன்ஸில் இது ஓவர்டேக்கிங்காக இருக்கலாம், இல்லை மைலேஜாக இருக்கலாம், எது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இருக்கிறதுல இந்த வெஹிக்கிளில் பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் தான் ப்ரோ. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனஸ்ட் ரிஃபைன்ட் இன்ஜின் நான் பார்த்த வண்டியிலே, அதாவது பைக்ஸ்லேயே நான் இதான் பார்த்துருக்கேன். லைக் எவ்வளோ ஸ்பீட் போனாலுமே வந்து ஜிட்டரினஸே இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும், க்ரூசிங் ஈஸியாக பண்ணலாம். அதோட இதுவே டஃபே கொடுக்காது இன்ஜின், லைக் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அது 120ல் போனாலுமே சரி க்ரூசிங் சூப்பராக பண்ணிட்டே இருக்கலாம். அது ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த கலர், அப்பீலிங் கலர். இப்போ ரோட்டில் வந்து நார்மலாக ஓட்டி பார்த்தாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம பார்ப்பாங்க, லைக் என்ன வண்டி இது புதுசாக இருக்குது, அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது ஒரு 2 பாசிட்டிவ்ஸ். சூப்பர். அண்ட் ஒரு இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எல்லாரும் சொல்கிறது தான் ப்ரோ. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்னும் ஃபுல் ஸ்ட்ரெச் அட்வென்ச்சர் பண்ணோன்னா அதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, மேபி இன் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து டிஎஃப்டியாக கொடுத்துருக்கலாம். ஓகே, இது 2 தான் மிஸ்ஸிங். இப்போ வரைக்கும் இந்த 2 தான் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாம் சூப்பராக தான். சூப்பர். அண்ட் உங்களுடைய டூரிங்காக எதுவும் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் பைக்கில்? ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டிருக்கேன். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லைக் ஹைவேஸில் வந்து நான் கைவிட்டு கூட ஈஸியாக ஓட்டலாம். ப்ளஸ் ஃபாக் லேம்ப்ஸ் 2 போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளச் ஸ்ப்ளிண்டில் ஒன்று போட்டிருக்கேன். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, லென்த் கம்மி பண்ணனால ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஷூ ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் ஒன்று. ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்கிறீங்களா? கியர் ஷிஃப்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஓகே, நம்மளுக்கு அந்த கிளச் வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கிறோம்ல டிராஃபிக்கில், அந்த பெயின் இருக்காது உங்களுக்கு, ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பிளே. அவ்வளோதான். சூப்பர். மற்றபடி ஹசார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது டாப் பாக்ஸ்க்கான இது செட்டப் இது. சூப்பர். ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ரிவ்யூ. ஸோ எஸ் மக்களே, இதுதான் இன்னைக்கு அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஏட்ரியன் சுசுக்கி வந்து ஒரு ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அப் வந்திருக்கோம், இன்னொரு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டவுன் போகணும். சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, ஸோ அதுக்காக தான் ஃப்ளாக் எல்லாம் குத்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து இந்த ஜிக்ஸர் 150 தான் ஓட்டிட்டு வந்தேன். 150cc அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தான் படுது. ஸோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் நான் ஓடிட்டு வந்த வண்டி வந்து ஒரு 46,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆன ஒரு வெஹிக்கிள் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸில் பெரிய ட்ராப் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த ரைடில் ஃபீல் பண்ண ஒரு சின்ன விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் விஸ்டாமுடைய ஒரு யூசர் ரிவ்யூவும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு இவ்வளவு தான். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய்.